உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு அஸ்ட்ரோடிவைனுக்கு நிறைய பேசி. ஓகே, இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலா, யூனிக்கா, வித்தியாசமா, எக்ஸ்க்ளூசிவா 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இந்த எண்ணில் பிறந்திருந்தால் வரக்கூடிய 2026 உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நியூமராலஜி பலாபலங்கள் பார்க்க போறோம். எதுக்கு இந்த நியூமராலஜி பலன்கள்? எப்பயும் நீங்க ராசி பலன் தானே மேடம் சொல்வீங்க, என்ன புதுசா நியூமராலஜி எல்லாம் சொல்றீங்கன்னா, நிறைய வந்த தகவல் எல்லாம் மேடம் நான் மேச ராசி, ரிஷப ராசி, ஓகே எங்களுக்கு ராசி தெரியல, எங்களுக்கு நட்சத்திரம் தெரியல, நாங்க வேற மதம் வேற மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அது எப்படி ஒத்து போகும், எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது நிறைய என்கொயரி வந்தது. அதனாலதான் இந்த ஒரு முயற்சி உங்களுக்காக. எல்லாமே யூனிவர்ஸ்குள் தான் இருக்கு அப்படின்ற போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே 9 கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இயங்க போகிறார்கள். அது எல்லாருமே அறிஞ்சு விடாது. அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த 9 கோள்களின் ஆதிக்கத்துக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும். அந்த வகையில இந்த 9 கோள்களுக்குமான 9 எண்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் எண்களாக இருக்கிறது. நீங்க 1ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 10ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 15ஆம் தேதி எல்லாமே இந்த 9 கிரகங்களுக்குள் தான் இயங்க போகுது. அப்படின்ற அடிப்படையில நீங்க பிறந்த தேதியில உங்களுக்கான ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த பிறக்கக்கூடிய 2026 வருடம் நீங்க 1ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 2ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 3ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 9 எண்களுக்கும் உரிய நபர்களுடைய பொது பலாபலன்கள் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப யூனிக்கா, எக்ஸ்க்ளூசிவா பிரபஞ்சத்திற்கான எண் பார்த்து, அது மட்டுமா நீங்க பிறந்த தேதி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. எண்ணியல் ஜோதிடம் பார்த்துட்டே இருக்கும். எப்படி நீங்க ராசி பலன் தானே சொல்லுவீங்க, இப்ப என்ன புதுசா, எல்லாமே ஒண்ணுதான். அதை பத்தி பேசினா வரக்கூடிய எபிசோட்ல நிறைய பேசுவோம். எதுக்கு என்னென்ன மாதிரி கனெக்டிவிட்டி, எந்த ராசியில இருந்தா எந்த நம்பர்ல தான் நீங்க பிறந்திருப்பீங்கன்ற மாதிரி நிறைய பேசுவோம். ஆனா இப்போ நீங்க என்ன ராசியா இருந்துக்கோங்க, என்ன நட்சத்திரமா இருந்துக்கோங்க, அதுவும் இயங்கும், அதுவும் கண்டிப்பாக இயக்கும். ஆனா உங்களுடைய பிறந்த தேதி என்பது உங்களுக்கான ஆளுமையை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து நீங்க யாருன்றத வெளிக்காட்டும் இல்லையா? அந்த அமைப்புல நீங்க 4ஆம் எண்காரர்களுக்கு 4ஆம் எண் கூட்டுத்தொகையா இருந்தாலும் சரி, 4, 13, 22, 31 இந்த 4 நாள்ல எந்த மாதத்துல நீங்க பிறந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த பறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாவ், ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. எல்லாம் பெருசா வேணும், பெருசா வேணும், பெருசா வேணும்ன்ற ஆசை அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நிறைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. நிறைய லாபம். நீங்க ஒண்ணு போட்டா நீங்க ஒரு 10 ரூபா கிடைக்கும் நினைச்ச இடத்துல ஒரு 12 ரூபா கிடைக்கும். இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு, இல்ல இது வரைக்கும் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டே இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் மாறி நிறைய லாபங்கள் கிடைக்கும். நிறைய ப்ரமோஷன், பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். ஒரு டீமுக்கு ஒரு ஹெட் ஆறுது, ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு முன்னிலைப்படுத்துறது, உங்களை வச்சுதான் இயங்குறதுன்ற மாதிரி இருக்கும். நிறைய ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணலாமான்னு டைலமா ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க நிறைய யாருக்கு எக்ஸ்பெஷல் நடக்கும்னா, யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யறீங்களோ அத்தனை பேருக்கும் கொஞ்சம் வேலையை சேஞ்ச் பண்ணலாமா, இல்ல எக்ஸ்ட்ரா நம்ம டியூஷன் எடுப்போமா, எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய வாழ்வியலுக்கு அடுத்த தேவையை நோக்கிய நகர்ச்சிக்கு இந்த மாதத்துல இருந்தே வித்து போடுவீங்க. அந்த விதை ஒரு 2-3 மாசத்துல விருட்சமா வளர்ந்து அதற்கான பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு வேலையில இருந்த நெருக்கடி எல்லாம் மாறிடும். ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். எல்லாம் எது பண்ணாலும் தப்புன்ற மாதிரி மனசுல ஒரு தைரியம் பிறக்கும். ஆனா கவனமா இருக்கணும். இந்த புத்தாண்டு 4ஆம் எண்ணுக்கு பிறந்தவர்கள், 4ஆம் எண்ணில் இருந்தாலும் சரி, 4ஆம் எண்ணை கூட்டுத்தொகையா இருக்கிறவர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, புது பொலிவை கொடுக்கும். நிறைய பேர் இந்த தடவை அப்படியே கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திக்கணும். அழகு சார்ந்த சில விஷயங்கள், அது வெயிட்டா இருந்தாலும் சரி, அது ஃபேஸா இருந்தாலும் சரி, அது ஹேரா இருந்தாலும் சரி, நிறைய உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அழகுபடுத்திக் கொள்வதற்கான தன்மைக்குள்ளும் இந்த வருடம் ஃபுல்லா இயங்கும். ஏதாவது ஒரு மாசம் கண்டிப்பா போயிட்டு உங்களுக்குன்னு சில விஷயம் டைமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, மூச்சு விட கூட ஆள் டைம்லாம் பிசினஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, இந்த உங்களுக்கான ஒரு கேர் எடுத்துக்குவீங்க. இந்த உங்களுக்காக நீங்க எடுத்துக்க கொள்ளக்கூடிய இந்த கேர் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களை எல்லாம் உங்களை அவஸ்தை இல்லாம வச்சுக்கும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நிறைய ஊருக்கு போறது, உள்ளூருக்கு போறது, வெளியூருக்கு போறது, வெளி மாநிலம் போறது, வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டுல இருந்து இங்கே வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கான டிராவல் நடக்க போகுது இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு. இந்த புத்தாண்டு இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு கூட்டு கழிச்சு பார்த்து ஒரு 10 பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட் கரெக்டா நச்சுன்னு சொல்லணும்னா, வேலையில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, நிறைய லாபங்கள் கிடைக்க போகிறது. ஆனா யார்கிட்ட எங்க எப்ப பேசணும் தயவு செஞ்சு பேசுங்க. ரகசியமாகவே இருக்கட்டும். தேவையில்லாத உங்க ரகசியத்தை கொடுத்து நீங்க மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி உங்க ஸ்பவுஸ்
ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கணவருக்கும் மனைவிக்குமான ஒரு சின்ன ஒரு கிளாஷ், அது சின்ன ஒரு ஊழல், ரொம்பலாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு ஊழல் வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். இல்ல நீங்க வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள்னா அதுல கொஞ்சம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. கொஞ்சம் வந்துட்டு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, திடீர்னு வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து எவ்வளவுதான் வேலை பார்க்கறது, திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோமா, அதுல நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற மாதிரி நிறைய படிப்பீங்க. இல்ல உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க நிறைய படிப்பீங்க, நிறைய முயற்சிகள் போடுவீங்க, நிறைய எஃபெக்ட் போடுவீங்க. இந்த தடவை வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிப்பீங்க, உங்களை புதுப்பிச்சுப்பீங்க. நம்ம தான் புதுப்பிச்சுக்க முடியும்ன்ற மாதிரியான ஒரு தன்மை, ஒரு இதுவரைக்கும் இருந்த மாயையெல்லாம் போய் நிறைய புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நிறைய உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கலாமான்ற மாதிரி எண்ணம் வரும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் யாருமே கிடையாது. ஏமாத்தணும் ராகு முடிவு பண்ணிட்டா எப்படி இருந்தாலும் ஏமாத்துவான். அதனால பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் தான் இந்த 2026 வருடம். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, நீங்க இப்ப 4ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, எந்த மாதமாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய திருப்பங்கள் வரப்போகிறது. திருப்பமா? ஆமா, நிறைய திருப்பங்கள் வரப்போகிறது. உங்களை நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க, நிறைய பிரசன்ட் பண்ணுவீங்க, உங்களை பத்தியான சில விஷயங்கள் கொடுப்பீங்க. நிறைய படிக்கிற பிள்ளைங்க பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணுவாங்க, ஏஐ மூலமா சில விஷயங்கள் பண்ணுவீங்க. உங்களை நிறைய பேர் சுத்தி சுத்தி வர போறாங்க. நீங்க அப்படியே ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க, அழகா தெரிய போறீங்க, உங்களை அழகுபடுத்திக் கொள்ள போறீங்க. கொஞ்சம் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உறவு நிலையில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பணத்துல வந்து அங்க போடலாமா, பணத்துல முதலீடு பண்ணலாமா, பணமே இல்லதான் ஆனாலுமே பணத்தை கடன் வாங்கியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணலாமான்ற மாதிரியான எண்ணம் எல்லாம் ஓடும் இந்த தடவை. அதுல மட்டும் கவனமா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருந்தா மட்டும் சில விஷயத்தை பண்ணுங்க, இல்லாட்டி கடன் வாங்கி பண்ணி மாட்டிக்காதீங்க. ஏன்னா ராகு அந்த வேலையை செவ்வனே பண்ணுவார். அதுல மட்டும் கவனம், பண விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும். நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா இந்த தடவை பிரம்மாண்ட வெற்றி தான். வேற இடத்துக்கு போயிட்டு வேற ஊருக்கு போயிட்டு எல்லாம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதுவும் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ இந்த தடவை ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். வாவ், அல்டிமேட்டா இருப்பீங்க. அந்த 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 பிள்ளைங்க தான் வந்து ஒரு மாதிரி நெருப்புடா, ஃபயர் மாதிரி இருப்பீங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய காத்திருக்கும். அதுவும் எஸ்பெஷலி யாரெல்லாம் இண்டோர் கேம்ல இருக்கீங்களோ, இந்த செஸ், கேரம் போர்டு இதெல்லாம் யாரு மேற்கொள்கிறோ அவர்களுக்கெல்லாம் நிறைய பரிசுகள் குவிவதற்கான வாய்ப்புகளும் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய 4ஆம் எண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய காதல் இனிக்க போகிறது. அதே சமயம் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்ணுவீங்க, டிரான்சிட் நடக்கும். நிறைய வந்து என்ன சொல்றது, திடீர்னு பிரேக்கப் வரைக்கும் போயிட்டு ஆனா ஆகாது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு சினாரியோ கூட போய் கொஞ்சம் மன உளைச்சல் எல்லாம் கொடுக்கும். பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது 60க்கு மேல எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு மைண்ட் தோணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஏதாவது இடத்த வாங்குவோமா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி ஏதாவது ஆபரணத்தை வாங்குவோமா, சும்மா வந்து ஏதாவது பாண்டு வாங்கி வைப்போமான்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே மைண்ட்ல ஓடும். நிறைய வந்து முழுக்க வியாபாரத்தை நோக்கிய தன்மையாவே இருக்கும். நீங்க வேலை பார்க்கறதா இருந்தா கூட வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுவோமா, வேற ஏதாவது தொழில் பண்ணுவோமான்ற மாதிரி உங்களுடைய சிந்தனை மேலோங்கும். சுயஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பாக நீங்க வேற தொழில் வேலை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போவீங்க. நிறைய இந்த தடவை வாஸ்துவோட கனெக்ட் பண்ணுவீங்க. உங்களை நிறைய வாஸ்துவோட கனெக்ட் பண்ணிக்கிறது, நிறைய ஜோதிடர்களை பாக்குறது. இந்த தடவை 4ஆம் எண்காரவங்க நிறைய வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டே இருப்பீங்க. பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை செழுமையாக்கிக் கொள்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம். திடீர்னு வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறதா, திடீர்னு எனக்கு ஏதாவது இது இருக்கா பாருங்க, ஏதாவது ஒரு எனர்ஜியை அசீவ் பண்றேன், ஏதாவது ரெய்கி கிளாஸ் போறேன், ஏதாவது ஜோதிடர்காரர் கிட்ட போறேன், இல்ல ஏதோ ஒண்ணு பண்றேன்ற மாதிரி கொஞ்சம் உங்களுடைய வாழ்வியலை செழுமையாக்குறது, என்னதான் பண்றது, எந்த வழியை மேற்கொள்றதுன்ற மாதிரி தேடி இதுவரைக்கும் இருந்த அந்த குப்பைகள் கலந்து புதுசா உன்னை உருவாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வருடம் இன்னும் வளர காத்திருக்கிறது. சோ இந்த வருடம் உங்களை அப்கிரேட் பண்ணிப்பீங்க 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். ஓகே, நீங்க 13ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது. நீங்க சொன்ன சொல்லுக்கு ஒரு 4 பேர் மதிக்க போறாங்க. கண்டிப்பாக டிராவல், டிரான்சிட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட அழகாக இருக்கலாம், உங்களுடைய செயலாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய படிப்பாக இருக்கலாம். திடீர்னு ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும், இது வரைக்கும் நான் பிஏ தான் படிச்சேன், 4 வருஷமா ஒண்ணும் பண்ணலையுமே, எம்ஏ போடலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும். இல்ல நான் 10th தான் படிச்சிருக்கேன், கரஸ்பாண்டன்ட்ல நான் ஏதாவது படிக்கலாமான்ற மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட அறிவு உங்களுக்கு அதிகமாகும். நிறைய நீங்க படிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய அறிவை பார்த்து அடுத்தவங்க எல்லாம் மெச்சுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை பண்பு அதிகரிக்கும். வேற ஊர், வேற மாநிலம், வேற இடம், வேற ஸ்கூல், நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு வேற மாறலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வரும். வேலையில ஒரு நிம்மதி அப்படின்றது ஒரு மாதிரி முதல் 5 மாதங்கள் ஒரு மாதிரி, அடுத்த 5 மாதங்கள் ஒரு மாதிரியான ஆளுமையும் அதிகரிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. புதுசா நீங்களே உன்னை உருவாக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும். நீங்க 22ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த வருடம் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருடம். நிறைய கலைகள் மூலமாக உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுடைய டேலண்ட் அடுத்தவர்கள் காட்டுறதுக்காக என்னென்ன இடம் இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி போவீங்க. நிறைய லாபங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா கலை கேமரா எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து லைட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சரியான ராஜயோகமான காலகட்டம் தான் இந்த
எண்ணில் பிறந்தவர்களுக்கு 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு சொல்லவே வேணாம், சூப்பரா இருக்கு. ஏன்னா இருக்கிற நம்பர்ல இந்த 22ஆம் நம்பர் அப்படியே ஒரு மாதிரி என்ன 22ஆ போகுது அப்படின்ற மாதிரியான நிலைமையெல்லாம் மாறி நான் 22ஆம் தேதி பிறந்தேன் அப்படின்ற மாதிரி கெத்தா நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். கொஞ்சம் ஆசை பேராசை அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் பெரிய ஆசை வரும். ஆனா அது கரெக்டா முடியும்னா அதை பண்ணுங்க. இல்லானே அது என்ன பண்ணும்னா அடுத்தவர்களை உங்களை மேனிபுலேட் பண்றதுக்கு 2 பேர் வருவாங்க. தீய வழியில சம்பாதிக்கலாம்னு வரும்போது மட்டும் கட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. இது ஒண்ணுதான் இந்த தடவை உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஏன்னா மேனிபுலேஷன் கண்டிப்பாக நடக்கும். உங்களை அடுத்தவங்க ஏமாத்தி இல்ல அடுத்தவங்க ஏமாத்தின்னு சொல்ல முடியாது, நம்ம ஏமாந்ததானே அது ஏமாத்துறது. நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம் தேவையில்லை. அதனால பேசுகிற வார்த்தையில் எல்லாரையும் டக்கு டக்குன்னு நம்பாதீங்க. இல்ல நீங்க அடுத்தவர்களை பேசி கொஞ்சம் ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான தன்மையில் இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை. சரியா? கொஞ்சம் பேச்சு மூலமாக சில அவமானங்களையும் பேச்சு மூலமாக சில சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, நீங்க 31ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். கிட்டத்தட்ட குரு சூரியனுடைய ஒரு ஆளுமை கஜகேசரி யோகம்னு சொல்லுவேன். அதெல்லாம் நான் இந்த அமைப்புல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய வேலைன்னு ஓடுவீங்க. வேலை சார்ந்த உங்களுடைய விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வேலையில பழு இருக்கும். ரொம்ப அதிகமா நான் ஒர்க் பண்றேன், இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய வேலை சார்ந்தே இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு எங்க படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அது வேலைக்கு போற ஆளா இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிறதான வேலை அதுவே ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் மாதிரி தெரியும். வேலைக்கு போறவங்களுக்கு என்னமோ நம்ம தான் ரொம்ப நிறைய வேலை பார்க்குற மாதிரி, கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். கொஞ்சம் குளிக்கு நிறைய வேலை பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள் உண்டாகும். உங்களை பொறுப்பா கொடுத்து நீங்க தான் உங்களாலதான் முடியுன்ற மாதிரி உங்ககிட்ட கொடுத்து உங்களை சில வேலைகள் பண்ண வைப்பாங்க. ஓகேன்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாத மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது மூலமா நிறைய கத்துப்பீங்க. இந்த தடவை நிறைய கத்துக்கிறது, நிறைய கொஞ்சம் சில பேர்களுக்கு கொஞ்சம் தடையோடு கூடிய ஒரு தாமதத்தோடு கூடிய வேலை முடியறது அப்படின்றது இருக்கு இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு. ஆனா படிப்பு விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய உங்க திறமையை காட்டுறது உங்களுக்கான, ஏன்னா அதை காட்டாதான் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா? அப்போ நீங்க உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கு. பட் ஸ்டில் கவனமா இருக்கணும். எல்லா மனுஷங்கள்ட்டையும் கவனமா இருக்கணும். உங்களை பின்னாடி பேசுறதுக்கான ஆட்கள் தான் ரெடியா இருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க. யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்க கூடயே தான் இருப்பாங்க, ஆனா உங்களையே போட்டு கொடுத்துருவாங்க. உங்க கூடயே தான் இருப்பாங்க, ஆனா அவங்க வேற கம்பெனி போயிடுவாங்க, உங்களை இது பண்ணிடுவாங்க. அதனால உங்களோட இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த எண்ணில் இருப்பவர்களுக்கு. ஓகே, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நீங்க சூப்பர் எனக்கு தெரியுங்க, பிரபஞ்சத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் ஸ்டில் நீங்க எதுல கவனமா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் அப்படின்ற போது இதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதும். வேலை செய்யற இடத்துல மத்தவங்களை பத்தி குறை சொல்லாதீங்க. மத்தவங்களை பத்தி உங்கள்கிட்ட யாராவது குறை சொல்ல அப்படியே கட் பண்ணுங்க. இந்த காசிப் மூலமாக சில விஷயங்களை நீங்க பிரச்சனையில ஃபுல் பண்ணக்கூடிய டைமா இருக்கு. அதனால காசிப் பேசுற மனிதர்களிடமிருந்து வெளியில வந்துருங்க. நீங்க யாரை பத்தியும் காசிப் பேசாதீங்க. இதுதான் இந்த வருஷம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெயினான ஒரு டாபிக். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. நீங்க எந்த வயது ஒத்தவரா இருந்தாலும் இந்த தடவை உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 4ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே இந்த 2026 வருடம் உங்களுடைய திறமையின் மூலமாக, உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக, சாதாரண திறமை, உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான திறமையின் மூலமாக, உங்களுடைய அறிவின் மூலமாக, உங்களுடைய முயற்சியின் மூலமாக, உங்க துணிச்சலின் மூலமாக இந்த லாபங்களை ஈர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பிரம்மாண்டமா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனம். மற்றவரிடம் பேசுவதிலும் மற்றவரிடம் நடந்து கொள்வதிலும், நீங்க உங்க ரகசியத்தை மற்றவர்கள் சொல்வதிலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட இடம், கேஸ்ட்ரிக், அதே மாதிரி இன்டைஜஷன் ப்ராப்ளம், வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த கிட்னில பித்தப்பையில சின்னதா ஸ்டோன் வர்றது, அதே மாதிரி இன்டைஜஷன் பைப் எல்லாம் ராகு தான். அப்ப இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல அதுவே ஒரு மாதிரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் கிரியேட் ஒரு மாதிரி பண்ணிடும். வயிற்றுல ரொம்ப கவனமா, சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருடமாகத்தான் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, வாங்க உங்களுக்கான லக்கி நம்பர் என்ன அப்படின்னு 4491. இந்த நம்பர் தான் உங்களுக்கான லக்கி நம்பர். இந்த நம்பரை நீங்க இந்த இடத்துல எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல எழுதிக்கிட்டாலும் சரி, இந்த நம்பர் இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கான ஒரு நல்ல லக்கி சைனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகே, நீங்க நிறைய என்ன பாப்பீங்க அப்படின்னா 66 என்ற எண்ணையும், 77 அப்படின்ற எண்ணையும், 444 என்ற எண்ணையும் இதெல்லாம் நிறைய பாப்பீங்க. திடீர்னு நீங்க பார்க்கும்போது உங்க முன்னாடி போற வண்டியில 4 நம்பரா இருக்கலாம், இல்ல கூட்டுத்தொகை ஒரு 4ஆ வரலாம். 77 நம்பர் உங்க கண்ணுல நிறைய படலாம். இந்த எண்ணெல்லாம் படும்போது உங்களுக்கான ஒரு தேவைகள் நிறைவேறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீ என்ன வேணா கேளு, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த எண் உங்க கண்ணுல தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எதை பத்தியுமே கலவடானா 4ஆம் எண் பிறந்தவர்களுக்கு தனித்துவமாக நிற்க போறீங்க, சேனலா நிக்க போறீங்க. உங்க திறமையின் மூலமாக அடுத்தவர்களை மெய்சிலிருக்க வைக்க போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த 2026 வருட புத்தாண்டு.